இப்பொழுது இது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பயம் மட்டுமல்ல. இலங்கையினுடைய இந்த பாதுகாப்பு கட்டமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் அவர்கள் கட்டாயம் முதல் அடையாளப்படுத்துவார்கள். இப்பொழுது நான் ஒரு ஒரு இடத்தில் என்னுடைய அனுசரணையை வழங்க வருகிறேன் என்று சொன்னால், இந்த அனுசரணை வழங்கலில் முதன்மையான விடயம் ஒரு கள ஆய்வை முதலில் செய்வது. இந்த கள ஆய்வின் அடிப்படையில் தான் ஒரு திட்டமிடலை எவ்வாறு அனுசரணைகளை சிறப்பாக வழங்க முடியும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். அவை அந்த கள ஆய்வை செய்கின்ற பொழுது பல குறைபாடுகள் வெளிப்படும். அந்த குறைபாடுகள் வெளிப்படுவது தான் சிறந்த ஒரு விடயம் இந்த நாட்டுக்கு. அவை இந்த கள ஆய்வினூடாக வெளிப்படக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த ஒத்தாசை சரியானது என்று கருதி அனுமதிக்கப்பட்டால் அது சிறப்பாக இருக்கும். ஆனால் இல்லை, நாங்கள் அனைத்தையும் மூடி மறைத்துத்தான் தொடர்ந்து பயணிக்க போகிறோம் என்ற இதுவரை வந்த அரசியல் பொறிமுறை தொடருமாக இருந்தால் இந்த ஆட்சியிலும் இலங்கை தீவினுடைய சவால்கள் அதிகரிக்கும் முறையோ குறைந்து போகாது. ஒரு சிவந்தியினுடைய கைதோ அல்லது இந்தோனேஷியாவிலிருந்து கைது செய்யப்பட்ட நால்வரோ செய்ய போவதில்லை. இப்பொழுது இன்னொரு இதில் கடந்த ஆண்டுடைய இறுதியில் இலங்கை அவரை நீதிமன்றம் அவருக்கு பிணை கொடுத்து விடுகிறது. நீர் பயணிக்க கூடாதுன்னு சொல்றது, பொடி லசி என்று சொல்லக்கூடியவர். ஆனால் அவர் இலங்கையிலிருந்து அவரும் தப்பி சென்று விட்டார். ஆனால் அவர் பின்னர் மும்பாயில் வைத்து கைது செய்யப்பட்டார் என்று செய்தி ஒன்று வெளியிடப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்திய அரசுடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆட்சியாளருடன் அவரை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு என்று சொன்னார்கள். இப்பொழுது மாதங்கள் கடந்து விட்டது, பொடி லசியை பற்றி யாரும் பேசுவதில்லை. அதே போன்று இன்னொரு முதன்மையான இந்த பாதாள உலக தலைவர் இந்தியாவில் தான் ஒளிந்திருக்கிறார் என்றும் இலங்கையில் பேசப்பட்டது. ஆனால் அவர் எங்கு இருக்கிறார்? இப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய சவால் இந்திய நாட்டினுடைய ஒரு ஹப்பாக இருப்பது மும்பாய். பல வழிகளிலும் ஒரு ஹப்பாக இருப்பது மும்பாய். ஆகவே பொடிலசி மும்பாயில் கைது செய்யப்பட்டார்னு சொன்னது. ஆனால் கடந்த மே மாதம் பொடிலசியினுடைய மாமியார் இதை தேடி சென்று அவருடைய வங்கியினுடைய அந்த சேஃப்டி பாக்ஸ் இது திறந்து பார்த்த பொழுது 1.2 கிலோ தங்கம் இருந்தது. அந்த தங்கத்தை இவர்கள் பறிமுதல் செய்தார்கள். இப்பொழுது பாருங்கள், இதில் இன்னொரு விடயம் கூட இருக்கிறது. இப்பொழுது இந்த பாதாள உலகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பணத்தை பணமாக கூட வைத்திருக்கவில்லை. பலர் இப்பொழுது தங்கமாக மாற்றுகிறார்கள் என்பது அதில் தெரிய வந்தது. என்று சொன்னால் தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நாளை விற்கின்ற பொழுது இன்னும் அதிகரித்த ஒரு விலையாக பெற்றுக்கொள்ளலாம். விரும்பினால் இலங்கையிலிருந்து இவற்றை எடுத்துச் செல்வதாக இருந்தால் அவர்கள் அதை வெளிநாட்டு பணத்துக்கு மாற்ற வேண்டும். ஆனால் தங்கம் என்று சொன்னால் தானே எங்கேயும் கொண்டு சென்று விற்பனை செய்யலாம். அவை இதில் சம்பந்தப்பட்டவர்களுடைய தொழில்நுட்பமும் சரி, அவர்கள் கை கொள்ளுகின்ற முறைமைகளும் கூட மாறி